நீட் தேர்வு ரத்து செய்யப்படாத நிலையில் ஓரிரு நாளில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியாகும் என்று தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? புதிதாக திருத்தி மாற்றியமைக்கப்பட்ட நீட் தரவரிசை பட்டியல் 2 நாட்களில் வெளியாகும் என்று தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் சுமார் 19வது கேள்விக்கு சரியான மதிப்பெண்கள் வழங்கி யார் தேர்வு செய்தார்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் மதிப்பெண்கள் வழங்கி புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் என்பது தொடங்கியுள்ளது எனவும் சுமார் 4,22,337 மாணவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள், அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் என்பது செல்லாது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட இந்த தரவரிசை பட்டியல் என்பது ஓரிரு நாட்கள் வெளியாகும் எனவும் அதன் பிறகு தேசிய மருத்துவ ஆணையம் கலந்தாய்விற்கான அனைத்து பணிகளையும் தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கலந்தாய்வை பொறுத்த அளவில் ஏற்கனவே ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்தே தொடங்கி வந்த நிலையில் நீட் தேர்வினுடைய அந்த விசாரணை காரணமாக தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது. 3வது வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தாமதமாக இந்த மாத இறுதிக்குள், அதாவது 28ஆம் தேதி அல்லது அதற்கு மேல் இந்த கலந்தாய்வு தொடங்குவதற்கான ஒரு முடிவிற்கு தற்பொழுது தேசிய மருத்துவ ஆணையமானது வந்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். முதற்கட்டமாக தரவரிசை பட்டியல் வெளியாகி அதன் பிறகு 3 கட்டங்களாக கலந்தாய்வுகள் நடக்கும் எனவும் ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் இந்த கலந்தாய்வை முடித்து மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமும் தேசிய மருத்துவ ஆணையமும் தற்பொழுது தெரிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.